நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லலிதா. அதிமுக பொதுக்குழு கூட்டம் சென்னையில் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக கட்சி தலைமை அலுவலகத்தில் அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, SP வேலுமணி, வீரமணி, செல்லூர் ராஜு உள்ளிட்டோரும் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் 50 பேரும் பங்கேற்றனர். அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் வரும் 29ஆம் தேதி சென்னை வானகரம் ஸ்ரீவாரி மண்டபத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் 280 செயற்குழு உறுப்பினர்கள், 2770 பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்பதற்கான அழைப்பு கடிதங்களை மாவட்ட செயலாளர்கள் வசம் இக்கூட்டத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. RK நகர் தொகுதி காலியாக இருப்பதாக சட்டப்பேரவை செயலாளர் ஜமாலுதீன் அறிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா சென்னை RK நகர் சட்டசபை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஜெயலலிதா டிசம்பர் 5ஆம் தேதி உயிரிழந்தார். அவரின் மறைவை தொடர்ந்து RK நகர் சட்டசபை தொகுதி உறுப்பினர் இன்றி காலியாக இருப்பதாக சட்டசபை செயலர் ஜமாலுதீன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு முறைப்படி கடிதம் அனுப்பியுள்ளார். இதனையடுத்து தேர்தல் விதிமுறைப்படி 6 மாதங்களுக்குள் RK நகர் தொகுதியில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த திமுக தலைவர் கருணாநிதி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதை அடுத்து வீடு திரும்பினார். சென்னை ஆழ்வார்பேட்டை காவேரி மருத்துவமனையில் கடந்த 15ஆம் தேதி திமுக தலைவர் கருணாநிதி மூச்சு திணறல் காரணமாக அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு தொண்டை மற்றும் நுரையீரலில் தொற்று இருப்பது தெரிய வந்ததை அடுத்து ட்ரெக்கியாஸ்டமி சிகிச்சை அளிக்கப்பட்டது. கடந்த 8 நாட்களாக ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதை அடுத்து கருணாநிதி இன்று மாலை 4:30 மணி அளவில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து காரில் வீடு திரும்பினார். அவரை வரவேற்க மருத்துவமனை முன்பாகவும் அவரது கோபாலபுரம் இல்லம் முன்பாகவும் ஏராளமான தொண்டர்கள் திரண்டு நின்று மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனிடையே காவிரி மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கருணாநிதி முழு ஓய்வில் இருக்க வேண்டியுள்ளதால் பார்வையாளர்கள் அவரை சந்திக்க வேண்டாம் எனவும், தொண்டையில் பொருத்தப்பட்டுள்ள சுவாச கருவி இன்னும் சில வாரங்களுக்கு இருக்க வேண்டியுள்ளதால் அவருக்கு வீட்டில் இருந்தபடி சிகிச்சை அளிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை காவேரி மருத்துவமனையில் இருந்து திமுக தலைவர் கருணாநிதி வீடு திரும்பிய நிலையில் திமுக தொண்டர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். தலைவர் கலைஞர் அவர்கள் பூரண நலம் பெற்று மீண்டும் தன் இல்லத்திற்கு சென்றிருப்பது என்பது எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதிலும் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களோடு மட்டுமல்லாமல் உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்களெல்லாம் இன்றைக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைக்கு இருக்கிறது. தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவர் அவர்கள் இன்றைய தினம் வீடு தேடி சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் வாழ வேண்டும், பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. அதை நேரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் டிவியில் பார்க்குறதோட நேரில் பார்க்கணும், அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்காது. பல வதந்திகள் வந்தது, மனசு கஷ்டமாக இருந்தது. ஆனால் தலைவருடைய தன்னம்பிக்கையும் அவருடைய மனோதைரியம் தான் இந்த அளவுக்கு அவர் ரெக்கவரி ஆகி மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க, திரும்பி வந்திருக்காங்க நல்ல முறையில். தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்று உடல்நலம் தேறி முழு ஆரோக்கியத்தை இல்லத்தில் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் அரசியல் பணி மீண்டும் தொடரவும், உலக தமிழர்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவோம், திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தும். தமிழக மக்கள் சார்பாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காவேரி மருத்துவமனை டாக்டர்களுக்கெல்லாம் நாங்கள் ரொம்பவும் நன்றி தெரிவிக்கிறோம். இங்கே உள்ள காவலாளிகளுக்கெல்லாம் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். உள்ளே இருக்கிற அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம், கடமைப்பட்டிருக்கிறோம் எங்கள் தலைவரை மீண்டும் எங்களிடத்தில் ஒப்படைத்ததற்காக. ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கும் அளவிற்கு
இந்திய நாட்டின் பொருளாதாரம் பலவீனமாக இல்லை என்று முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமர் மோடியின் மோசடி நாடகத்தால் மக்கள் இன்னும் 6 மாதத்திற்கு இன்னல்களை அனுபவிப்பார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். பண மதிப்பு இழப்பு பொருளாதாரத்தை முடக்கிய பொறுப்பற்ற செயல் என்னும் தலைப்பில் சிறப்பு கூட்டம் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் இன்று நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர், பீட்டர் அல்போன்ஸ், ப சிதம்பரம் உள்ளிட்ட முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் மத்திய அரசின் அறிவிப்பை கேட்டு அதிர்ச்சியடைந்ததாக கூறினார். இந்த அறிவிப்பு மோடியால் எடுத்த அவசர முடிவு என்றும் இந்த மோசடி நாடகத்திற்கு ரிசர்வ் வங்கியும் உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டினார். இது ஒரு மோசமான நாடகம், மோசடியான நாடகம் என்று கூட சொல்லலாம். ஏற்கனவே பேசி வைத்த, எழுதி வைத்த, தயாரித்து வைத்த காகிதங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வதைப் போல அவர்கள் ஏற்றுக்கொண்டு, பரிந்துரை செய்வதைப் போல பரிந்துரை செய்து, இவர்கள் அமைச்சரவையிலே விவாதித்ததைப் போல விவாதித்து, திடீரென்று 7 மணிக்கு கூட்டம் முடியுது. அனைத்து அமைச்சர்களும் சிறை வைக்கப்படுகிறார்கள், வெளியில் போகப்படாது. அனைத்து அமைச்சர்களுடைய மொபைலும் பறிமுதல் செய்யப்படுகிறது. பிரதம மந்திரி 8 மணிக்கு தொலைக்காட்சியிலே உரையாற்றுகிறார். அந்த உரையை கேட்ட பிறகுதான் இங்கே வெளியில் போகணும்னு 1.5 மணி நேரம் அங்கே மும்பையிலே அந்த 3 டைரக்டர்களும் சிறை வைக்கப்பட்டார்கள். இங்கே டெல்லியிலே அமைச்சர்கள் அனைவரும் சிறை வைக்கப்பட்டார்கள். 8 மணிக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசிய பிறகுதான் அவங்க வீட்டுக்கு போகலாம். ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கும் அளவிற்கு இந்திய நாட்டின் பொருளாதாரம் பலவீனமாக இல்லை என்று கூறிய அவர், இம்முடிவு எடுக்கப்பட்ட போது நடைபெற்ற விவாதம் மற்றும் சட்ட ஒப்புதல் குறித்த ஆவணங்களை இதுவரை அரசு வெளியிடவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். ஆக நானும் கடந்த 1 மாதமாக கேட்கிறேன், ஒரு கூட்டம் நடந்தா மினிட்ஸ் இருக்கும் இல்ல, மினிட் புக்ல எழுதணும் இல்ல, என்ன தீர்மானம், என்ன நிறைவேற்றது, என்ன காகிதம் வச்சாங்க, எந்த பேப்பரை வச்சாங்க, விவாத பொருள்னு இருக்கணும் இல்ல. ரிசர்வ் வங்கியுடைய விவாத பொருள் என்ன, என்ன விவாதம் நடந்தது, எந்த செய்திகள் டைரக்டரிடம் சொல்லப்பட்டது, எந்த கேள்விகளை அந்த டைரக்டர்கள் கேட்டார்கள், எந்த ஐயங்களுக்கு விளக்கம் தரப்பட்டது, யார் அதை எதிர்த்தார்கள், யார் ஆதரித்தார்கள், இதுவரைக்கும் ரிசர்வ் வங்கியிலிருந்து எந்த பதிலும் கிடையாது. அரசு தரப்பிலிருந்து பதில் கிடையாது. 11 கோடி பேர் தினமும் பணியை விட்டுவிட்டு வங்கி வாசலில் நிற்கிறார்கள் என்று தெரிவித்த சிதம்பரம், இதனால் நாட்டிற்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறினார். இதுவரை ரிசர்வ் வங்கி 62 முறை விதிகளை மாற்றியுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், 400 கோடி ரூபாய் கள்ள நோட்டை ஒழிக்க 15,400,00,000 கோடி ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவித்தது கொசுவை விரட்ட வீட்டை கொளுத்துவதற்கு சமம் என்றும் குற்றம் சாட்டினார். 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் அடிச்சு 500 ரூபாய்க்கு 500 ரூபாய் அடிச்சா 8 மாசம் ஆகும். 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் 50 ரூபாய் அடிச்சா 8 மாசம் இல்ல 18 மாசம் ஆகும். ஆக 6 மாதத்திலே இந்த துயரம் நீங்காது. இவ்வளவு பெரிய புத்திசாலிகள் இந்த நாட்டை ஆளுகிறார்கள் என்று நீங்களும் நானும் பெருமைப்பட்டுக் கொள்ளும். வங்கியில் பணம் இல்லாமல் காசோலை கொடுத்தால் சிறை தண்டனை அளிக்கப்பட சட்டம் உள்ள நிலையில், கணக்கில் பணம் இருந்தும் காசோலைக்கு வங்கியில் பணம் இல்லாவிட்டால் யாருக்கு தண்டனை அளிப்பது என்றும் சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். கடலூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று திடீர் சோதனை மேற்கொண்டனர். கடலூர் மாவட்ட கூட்டுறவு வங்கிகள் கீழ் உள்ள 167 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளிலும் ரூபாய் மாற்ற நடவடிக்கையை தொடர்ந்து 6 நாட்களில் மட்டும் 51 கோடி ரூபாய் டெபாசிட் செய்துள்ளதாக கிடைத்த தகவலினை அடுத்து வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். வங்கியின் இணை பதிவாளர் R.K. சந்திரசேகரனிடம் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த திடீர் சோதனையின் காரணமாக வங்கி வளாகத்தில் பரபரப்பு நிலவியது. பாஸ்போர்ட் பெறுவதற்கான புதிய விதிமுறைகளை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. கடந்த 1989ஆம் ஆண்டிற்கு பின்னர் பிறந்தவர்களுக்கு பாஸ்போர்ட் பெற பிறப்பு சான்றிதழ் இனி கட்டாயம் கிடையாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேலும் விண்ணப்பம் அளிப்பவர்கள் பிறந்த தேதியுடன் கூடிய கடைசியாக படித்த கல்வி நிறுவனங்கள் வழங்கும் மாற்று சான்றிதழ், பான் கார்டு எண், ஆதார் கார்டு எண், டிரைவிங் லைசென்ஸ், தேர்தல் அடையாள அட்டை, பொது காப்பீட்டு நிறுவனங்கள் வழங்கிய காப்பீடு ஆவணம் ஆகியவற்றை சமர்ப்பிக்கலாம் எனவும், அரசு பணியில் உள்ளவர்கள் பணி ஆவணம், பென்ஷன் உத்தரவு ஆவணம் ஆகியவற்றில் ஒன்றை வழங்கலாம் எனவும் அறிவித்துள்ளது. ஆன்லைனில் விண்ணப்பம் செய்பவர்கள் இனிமேல் தந்தை அல்லது தாயார் அல்லது பாதுகாவலர்கள் யாராவது ஒருவரின் பெயரை மட்டும் குறிப்பிட்டால் போதும் எனவும், பாஸ்போர்ட் விண்ணப்பம் செய்பவர்கள் நோட்டரி பப்ளிக், முதல்நிலை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் போன்றவர்களிடம் அத்தாட்சி கையெழுத்து வாங்க தேவையில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாஸ்போர்ட் விண்ணப்பம் அளிப்பவர்கள் சுய சான்றிதழ் மட்டும் அளித்தால் போதும் எனவும் மத்திய அமைச்சகம் அறிவித்துள்ளது. நாகை மாவட்டத்தில் தண்ணீர் இன்றி கருகிய சம்பா பயிரை கண்டு மன உளைச்சல் அடைந்த விவசாயி மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் விவசாயிகளிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் ஒன்றியம் ஆந்தக்குடி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி தியாகராஜன் தனக்கு சொந்தமான 2.5 ஏக்கர் நிலத்தில் சம்பா பயிரிட்டிருந்தார். இந்நிலையில் தற்போது நீரின்றி பயிர்கள் கருகியதால் வேதனையுடன் காணப்பட்ட தியாகராஜன் மனமுடைந்த நிலையில் காணப்பட்டுள்ளார். தொடர்ந்து தூக்கத்தில் மாரடைப்பு ஏற்பட்டு அவர் உயிரிழந்துள்ளதாக உறவினர்கள் தெரிவித்தனர். கடந்த 1.5 மாத காலத்தில் நாகை மாவட்டத்தில் மட்டும் 16 விவசாயிகள் மாரடைப்பு மற்றும் தற்கொலையால் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பத்திற்கு தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், விவசாயிகளின் மரணத்தை தமிழக அரசு அரசிதழில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் விவசாய சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன. வயலுக்கு போனவர் அந்த வயலெல்லாம் பார்த்துட்டு நம்ம கடன் வாங்கியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக டீ கடையில் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் திடீர்னு இன்றைக்கி காலையில் வயலில் போய் பார்த்து ரொம்ப இது மாதிரி இருந்தவுடனே அதனுடைய அதிர்ச்சியில் அப்படியே வீட்டுக்கு வந்தவுடனே மயக்கமாயிட்டுனாங்க. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போமோன்னா அதுக்கு முன்னாடியே அவருடைய திடீர்னு வீட்டிலேயே உயிர் பிரிஞ்சு போயிட்டு. இதேபோன்று திருவாரூர் அருகே சம்பா பயிர் கருகியதால் மனமுடைந்து மாரடைப்பால் அழகர்சாமி என்ற விவசாயி மரணமடைந்தார். முக்கடையில் உள்ள தனக்கு சொந்தமான 2 ஏக்கர் விவசாய நிலத்தில் சம்பா விவசாயத்தில் ஈடுபட்டு வந்த அவர் போதிய தண்ணீர் இல்லாததால் மனமுடைந்த நிலையில் இருந்துள்ளார். இந்நிலையில் வயலுக்கு சென்ற விவசாயி திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.